ஹலோ வெல்கம் டு சீசன்பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. டயட்டில் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் பட் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு சோளம் வெள்ளைச்சோளம் எடுத்து அதை வந்து கோதுமை மாவு மாதிரி நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்பப்போ இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ஒரு அடை செஞ்சு சாப்பிட்லாம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க. என்னடா பார்க்குறதுக்கு ஷேப்லெஸ்ஸாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வெள்ளைச்சோளம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு நல்லா வெள்ளைச்சோளத்தை சுத்தம் பண்ணி ஊற வச்சுட்டு 2 நாள் வெயிலில் நல்லா காய வைக்கணும். நல்லா கிறிஸ்பியாக ஆகும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜில் நீங்கள் கடையில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதாங்க உங்களுக்கு வெள்ளைச்சோள மாவு. ஸோ கோதுமை மாவு மாதிரி தான் இதுவும். பட் கோதுமை மாவை விட இந்த வெள்ளைச்சோள மாவு உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இது ஒரு பாரம்பரிய தானியம் தான். அதே மாதிரி இது gluten ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ டயபெட்டிக் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி சோள மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோ சுகர் லெவல் வந்துட்டு பிளட்டில் ஏறாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு 1 கப் மாவுக்கு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது. குறைஞ்சது உங்களுக்கு 5 நிமிஷம்தான் ஆகும். ஸோ கொத்தமல்லி தழையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே நல்லா பிசைச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி அடை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கோதுமை தோசை மாதிரி இந்த சோள தோசை கூட நம்ம மாவு கரைச்சி செய்யலாம். உங்களுக்கு எல்லாமே டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு நல்லா தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து வெறும் அடையாக சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நம்ம நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. ஸோ நீங்கள் உருண்டைகள் உருட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் உடையாமல் அழகாக வரும். அப்படின்னா உங்களுக்கு மாவு கரெக்டான பதத்தில் நம்ம பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். இப்போது மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு வாழை இலையில் எண்ணெய் தடவி நம்ம நார்மலாக அடை செய்கிற மாதிரி செய்யலாம். இல்லைனா வந்துட்டு ஒரு பிளேட்டில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி கூட தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசைக்கல்லில் போடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் தட்டிக்கலாம். அதே மாதிரி நான் வந்துட்டு கொஞ்சம் மொத்தமாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தின்னாக கூட தட்டிக்கலாம். உங்களுக்கு உடையாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 4-5 சாப்பிட்டா கூட உங்களுக்கு தெரியாது. gluten ஃப்ரீன்றதுனால டயபெட்டிக்கில் இருக்கிறவங்க கூட நல்லா சாப்பிட்லாம். அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நீங்கள் 3 சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி ஆயிரும். அதே மாதிரி இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் வந்து கார சட்னி அந்த மாதிரி கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாவு அரைச்சி வச்சுட்டு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கோதுமையை விட இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.